Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தோம் அப்படினா ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்வீட் தான் செய்ய போறோம். பாத்தீங்கன்னா இந்த 2020 வந்து முடிய போகுது. எப்படா இந்த 20 முடியும் அப்படிங்கற அளவுக்கு தான் இந்த வருஷம் எனக்கு இருந்தது. எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ வரப்போற 21 வந்து ஒரு ஸ்வீட்டோட நம்ம ஆரம்பிக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த ஸ்வீட் வந்து நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். இந்த நியூ இயருக்கு இந்த ஸ்வீட் நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஈஸி and ஹெல்த்தியாவும் இருக்கும். அப்படி என்ன ஸ்வீட் இது? சிகப்பரிசி லட்டு தான். இது செய்யறது வந்து ரொம்பவே ஈஸியானது. நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டம்ளர்ல 1.25 டம்ளர் வந்து நான் ரைஸ் எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுட்டேன். ரைஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இது வந்து 1.25 டம்ளர்ங்கிறது 1/4 கிலோ அரிசி, 250 கிராம் அரிசி. இதை வந்து ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கு அப்புறம் இதை நல்லா 2-3 டைம் கழுவிட்டு நம்ம வந்து உலர வச்சிடணும். இப்போ நான் வந்து ஒரு பிளேட்ல தான் உலர வைக்க போறேன். நீங்க வந்து நூல் துணியில கூட நீங்க உலர வச்சுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை நான் வந்து ஃபேன் காத்துல தான் வச்சிருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி உலர வைக்கும் போது ஒரு துணியில கூட நூல் துணியில கூட நல்லா உலர வைக்கலாம். நான் வந்து பிளேட்ல தான் உலர வச்சிருக்கேன். உலர்ந்த பிறகு ஒரு பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா பாருங்க, இப்போ ரைஸ் வந்து நல்லா பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி பொரிஞ்சு வரும், நல்லா வாசனையும் வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சிடணும். இப்போ நான் மிக்ஸில சேர்த்துட்டேன். நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துட்டதுக்கு அப்புறம் ஒரு பேன் நம்ம எடுத்துக்கலாம். இதுல 1/4 கிலோ வெல்லம் நான் சேர்த்திருக்கேன். இந்த கப்ல தான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே கப்ல ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்துட்டு வெல்லத்தை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம சூடு பண்ணிடலாம். இப்போ பாருங்க, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது வந்து நம்ம இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து வெள்ளத்தில் சம்டைம்ஸ் வந்து மண்ணு கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதை ஃபில்டர் பண்ணி ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு. இது எதுக்காக அப்படின்னா ஸ்வீட்டை வந்து இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் வந்து எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுடலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து தேங்காய் வந்து இதோட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப இது வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே லைட்டாக வந்து தனித்தனியாக தேங்காய் பிரிஞ்சு வரும், உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டா அப்படியே ஃப்ரை ஆகுது. தனித்தனியா தேங்காய் வந்து பிரிஞ்சு வந்தாவே போதும். இதுக்கு முன்னாடி வந்து கருங்குருவை அரிசி புட்டு வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுவும் போய் பாருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெல்லம், அந்த தண்ணி எடுத்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெல்லம் வந்து நல்லா கொதிச்சு வந்து கம்மி பதமாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த அவசியமும் இல்லை. இது வந்து லைட்டாக கொதிச்சாவே போதும். இது வந்து சுக்கு ஏலக்காய், அது வந்து நல்லா பொடி பண்ணி சலிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும் போது ஒரு வாசனையும் ஒரு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சுக்கு ஏலக்காய் பவுடர். இன்னமும் நீங்கள் வீட்டில் வந்து நிறைய நட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, ட்ரை கிரேப்ஸாக இருக்கட்டும், முந்திரி, பாதாம், பிஸ்தா என்ன இருந்தாலும் சரி இதோட நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல, வெறும் பிளைனாக மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து லைட்டாக நல்லா கரைஞ்சி வந்துட்டா போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அரிசி, அதையும் வந்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வந்து இதில் வந்து சின்ன சின்னதாக கட்டி கூட விழாமல் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ உப்புமாலாம் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அது வந்து ட்ரை ஆகும், தண்ணி குறைஞ்சி. அதே மாதிரி தான் இதுவும் மாறும். அந்த அளவுக்கு ஆகும்போது நம்ம வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உப்புமா பதம் மாதிரி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நேரம் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சி அப்படியே இது வந்து கெட்டியாக ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதில் வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
நான் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நெய்யோட வாசனையும் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த லட்டு சாப்பிடும் போது ஃபுல்லாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ்க்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு சின்ன பேன் நம்ம எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நான் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டான நிறம் மாறினோடனே நம்ம வந்து போதும், அந்தளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் எதுக்கு அப்படின்னா நம்ம லட்டு பிடிச்ச உடனே அது மேலே வந்து இது வந்து அப்ளை பண்ணி எடுக்கிறதுக்கு தான். இது பார்க்க இன்னமும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு ஷேப்புக்கு வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த தேங்காய் மேலே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டையும் நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆயிடுச்சு இல்லையா? இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிகப்பரிசி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கும் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.